ஹலோ 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 குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்கள். வாங்க இந்த வீடியோ பாருங்கள். அர்த்தமுள்ள சிந்தனை சுருக்க வைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் காமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரிக்வெஸ்ட் அகைன் அண்ட் அகைன் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களோட கைண்ட் ஹார்ட்டோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா பேசுங்க. See the video. நான் ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு போயிருந்தேன். நான் ஒரு சில படங்களில் தலையை காட்டியிருக்கேன். இந்த சினிமா ஷூட்டிங்கில் எனக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு பையன் வந்தான். அது ஷூட்டிங்லாம் அப்படியெல்லாம் ஒரு வசதி உண்டு. சாப்பாடை கொண்டாந்து வச்சு பரிமாறுவாங்க. அப்போ சின்ன பையன், அவனுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் அவனும் மட்டும்தான் ஒரு அறையில் இருக்கிறோம். அவன் அந்த சாப்பாடு போட்டுட்டு நின்றுக்கிட்டே இருந்தான். அப்ப நான் சொன்னேன், ஏன்பா நிக்கிற, சேர் இருக்குல்ல உட்காரு அப்படின்னு. அவன் சொன்னா, இல்ல சார், எங்க வேலைக்கு நாங்க உட்காரக்கூடாது, அதுவும் சேர்ல உட்காரக்கூடாது, யாராவது பார்த்தா எங்களை திட்டிடுவாங்க, அது உங்க முன்னாடி நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப நான் சொன்னேன், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறியே, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற, 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த வேன்ல ஏறி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர்ற, சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ற, இடையில டீ, காஃபி, வேற டிஃபன், ஜூஸ் எல்லாம் கொடுக்குற, இரவு 11 மணி வரைக்கும் உனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற, நீ கொஞ்சம் உட்கார்ந்தேன்னா உனக்கு ரெஸ்ட் இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, சார் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்காம ஓடாம நிக்கிறேன் பாருங்க, அது கூட எனக்கு ரெஸ்ட் தான் அப்படின்னு சொன்னான். எனக்கு சுருக்குனது. நடக்காம ஓடாம நின்னா அதுதான் சார் எனக்கு ரெஸ்ட். எனக்கு ஓடணும் நடக்கணும்னு தான் சார் விதி. 2 நிமிஷம் நிக்கிறேன்னா எனக்கு ஓய்வு தான் சார் அப்படின்னு ஒரு 18 வயசு பையன் சொன்னான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எல்லாரும் ஏதோ சாதிச்ச மாதிரி ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, ஆனா உழைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு உழைப்பு தான் முன்னாடி நிற்கும், ஓய்வு முன்னாடி நிக்காது. நான் ஒரு ராமா, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க வியூவர்ஸ்? சிம்பத்தைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க.